சான்றோர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்தில் கடந்த 12/6/2024 புதன்கிழமை மாலை நம் தமிழ்ச்சங்கத்திற்கு நன்கு அறிமுகமானவரும் ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலரும் தடகள விளையாட்டு வீரருமான திரு அரங்க கணேசன் அவர்கள் தி. ஜானகிராமன் கதைகள் என்கிற தலைப்பிலே உரையாற்றினார். தீஜாவினுடைய கதை தொகுதியிலிருந்து பரதேசி வந்தான், சிலிர்ப்பு என்ற 2 கதைகளை அவர் நம்மிடத்திலே சொன்னார். இந்த கதைகள் நடக்கிற காலம் சுமார் 80 ஆண்டுகளுக்கு முந்தியது என்பதை நீங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும். வாருங்கள், கதையை கேட்டு ரசிகர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 1965ஆம் ஆண்டு தமிழகத்தினுடைய மிக முக்கியமான இலக்கிய விமரிசகர் என்று சொல்லப்படக்கூடிய கானா சுப்பிரமணியம் என்கிற கானாசு அவர்கள் தி. ஜானகிராமன் கதைகளை படிக்க வாய்ப்பு பெற்றவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார். அவர் சொல்லி சற்று ஏறக்குறைய 60 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்றைக்கும் தி. ஜானகிராமன் என்கிற தீஜாவினுடைய கதைகளை படிக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமானால் நீங்கள் பாக்கியவான்கள்தான். தீஜா அவர்கள் தஞ்சை மாவட்டத்தைச் சார்ந்தவர். மோகமுள், அம்மா வந்தால், மரப்பசு போன்ற 9 நாவல்களும் நூற்றுக்கணக்கான சிறுகதைகளையும் எழுதியிருக்கிறார். இவருடைய கதைகள் மனித உணர்வுகளின் நுண்ணிய உணர்வுகளையெல்லாம் அழகாக படம் பிடித்து காட்டுவதாக, அழகியல் உணர்ச்சிகளை மிக அழகாக சொல்வதாக அந்த கதைகள் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அவருடைய கதைகளில் ஒரு கதையை இப்பொழுது உங்களிடத்திலே நான் சொல்லப் போகிறேன். பரதேசி வந்தான். வக்கீலண்ணா பந்தியை ஒரு முறை நோட்டமிட்டார். அடியேன் அவருடைய நேரடி தம்பி இல்லை, ஒன்றுவிட்ட தம்பியும் இல்லை. இந்த உலகமே அவருடைய மேதமையை கண்டு அண்ணா அண்ணா என்று அழைக்கிறார்கள். அப்படிப்பட்ட தம்பிகளில் நானும் ஒருவன். அவர் குடியிருக்கிற தெருவில், அவர் வீட்டுக்கு எதிர் வீட்டில் நான் குடியிருக்கிறேன். இதுதான் எனக்கும் அவருக்கும் உள்ள உறவு. இந்த உறவின் காரணமாக அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிற வேட்பாளரிலிருந்து இளம் சங்கீத வித்வான்கள் வரை அவர்களை பற்றியான அண்ணாவின் அபிப்பிராயத்தை அந்தரங்கத்தில் முதலில் தெரிந்து கொள்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிற தம்பி நான். அண்ணா பந்தியை அப்படியே ஏறிட்டு பார்க்கிறார். அவருக்கு பக்கத்திலே ஜூனியர் வக்கீல் பாப்பா பந்துலு, பூதகணங்களாய் அவர் சொன்னதை செய்து முடிப்பதற்காக காத்திருக்கிற இளைஞர் கூட்டம், வக்கீல் குமாஸ்தாக்கள் 2 பேர், எதிர் வீட்டு நான், எல்லோரும் நின்று கொண்டிருக்கிறோம். ஜூனியர் வக்கீல் பாப்பா பந்துலு அந்நிய தெருவிலே காலடி வைத்து விட்ட நாயைப் போல ஒண்டி ஒடுங்கி நின்று கொண்டிருக்கிறார். எங்களுக்கு எல்லோருக்கும் பயம். நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிற அந்த பந்தி ஏற்பாடை எப்படி இருக்கிறது என்று அந்த ராஜாளி நோட்டமிடுகிறது. அவருக்கு திருப்தி ஏற்பட வேண்டுமே. அண்ணா பந்தியை அப்படியே பார்த்து கொண்டு வந்தார். அவர் கோர்ட்டில் வக்கீல், வாழ்க்கையில் நீதிபதி. கொலை செய்தவன், கொள்ளையடித்தவன் சட்டத்தின் பிடியில் சிக்கிக்கொண்டு மாட்டிக்கொண்டிருந்தால் அந்த சட்டத்தின் பிடியிலிருந்து அவனை பிடித்து வெளியே போட்டு அவனுக்கு அபயம் தந்து விடுவார். தீவெட்டி கொள்ளையா,
கொலையா? எப்படிப்பட்ட தண்டனையிலிருந்து அவர் காப்பாற்றி விடுவார். நீர்திவலை பறக்க நீர்வீழ்ச்சி போல அவர் வாதாடுகிற போது ஆற்று வெள்ளமென ஓடும் அவருடைய வாத திறமைக்கு முன்னால் நடுநிலைமை, தனித்தன்மை என்று சொல்லிக்கொண்டு எந்த நீதிபதியும் இருந்துவிட முடியாது. அப்படி கொலை செய்தவனை, கொள்ளையடித்தவனை சட்டத்தின் பிடியிலிருந்து காப்பாற்றுகிற வல்லமை பெற்றிருக்கிற அண்ணா தனி மனித வாழ்க்கையிலே நீதிபதி. ஒரு சின்ன பாவத்தை, ஒரு சின்ன குற்றத்தை, ஒரு சின்ன தவறை, ஏன் ஒரு சின்ன தப்பை கூட மன்னிக்க மாட்டார். அண்ணாவுடைய மகனுக்கு நேற்றைக்கு முதல் நாள், முந்தா நாள் திருமணம். நேற்று மணமகள் அழைப்பெல்லாம் வெகு விமரிசையாக நடந்து முடிந்தது. இன்று கிரகப்பிரவேசம். அதற்காகத்தான் பந்தி போடப்பட்டிருக்கிறது. அதைத்தான் அண்ணா பார்த்து கொண்டு வருகிறார். அந்த வீட்டில் 150 இலைகள் போட முடியும். ஆனால் நெருக்கி 200 இலை போடப்பட்டிருக்கிறது. அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டிருப்பவர்கள் எல்லாம் அண்ணாவினுடைய மனக்கணக்கின்படி சமூகத்திலே முதல் நிலையிலே இருக்கிற ஆட்கள். அப்படிப்பட்ட ஆட்களாக பார்த்து 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 தான் அவர் அழைத்திருக்கிறார். நானும் ஜூனியர் வக்கீல் பாப்பா பந்துலுவும் அவர்களை பார்த்து பார்த்து அமர வைத்திருக்கிறோம். அண்ணா அப்படியே ஒவ்வொருவராக பார்த்து கொண்டே வருகிறார். பார்த்து அப்படியே ஆமோதித்து கொண்டே வருகிறார். அண்ணாவுக்கு ஒரு சின்ன அபஸ்வரம் கூட பிடிக்காது. அண்ணா வெறுமன வக்கீல் மட்டும் இல்லை, பெரிய சங்கீத ரசிகர். சங்கீத ரசிகர் மட்டுமில்லை, பெரிய சங்கீத விமரிசகர், கிரிட்டிக். கர்நாடக சங்கீதத்தை கரைச்சு குடித்தவர். வேங்கடமகி, சார்ங்க தேவர் எல்லாம் அவருக்கு தலைகீழ் பாடம். தமிழ் பண்களை எல்லாம் நுணுங்கி 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 கேட்டவர். மாகாணத்தினுடைய 8 திக்கிலும் எந்த இடத்தில் இசையை பற்றியான ஒரு விவாதம் நடந்தாலும் அண்ணா அந்த இடத்துல இருப்பார். ஒரு முறை ஒரு சங்கீத மாநாட்டில் அண்ணா தன்னுடைய முன்தலை வழுக்கை பளபளக்க ஒரு ராகத்தை பற்றி வார்த்தைகளில் தான் பேசிக்கிட்டு இருந்தார். அதை ஒரு பத்திரிகை கார்ட்டூனாக வரைந்திருந்தது. அந்த கார்ட்டூனைத்தான் கொஞ்சம் பெரிதாக்கி அண்ணாவுடைய ஆஃபீஸில் மாட்டி வைத்திருக்கிறார்கள். அண்ணாவுக்கு யார் பாடினாலும் பிடிக்காது. தன்னுடைய லட்சிய சங்கீத வாசலை மிதிக்கக்கூடிய தகுதி இன்றைய இளம் சங்கீத வித்வான்கள் யாருக்கும் இல்லை என்பது அண்ணாவுடைய அபிப்பிராயம். அண்ணாவுடைய சொந்த ஊர் பூக்கால் குளம். அந்த ஊரில் இசை பாரம்பரிய குடும்பத்தில் வந்த ஒரு பெண் இருந்தாள். அவள் பாடினாதான் அண்ணாவுக்கு பிடிக்கும். அவளுக்கு பல வருஷங்களுக்கு முன்பே கல்யாணமாகி போய் ஹைதராபாத்தில் செட்டில் ஆயிட்டா. அவளுக்கு 3 குழந்தைங்க. இன்னைக்கு கிரகப்பிரவேசத்திற்காக அவளை தான் பாடுறதுக்கு அண்ணா கூப்பிட்டுருக்கார். இன்னைக்கு மாலையில் அவள் கச்சேரி செய்ய போகிறா. அண்ணாவுக்கு சொன்னேன், நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன அபஸ்வரம் கூட அண்ணாவுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி. ஒரு சின்ன வார்த்தை பிசகு கூட அண்ணாவுக்கு பிடிக்காது. ஒரு வார்த்தையை மாற்றி சொல்கிறது கூட அவருக்கு பிடிக்காது. நேற்றைக்கு முதல் நாள் அண்ணாவுடைய மகனுக்கு கல்யாணம், இன்று கிரகப்பிரவேசம். இதற்காக ஒரு வாரத்துக்கு முன்னாடி பந்தல் போடுகிற பணி தொடங்கியது. அண்ணா வீட்டு வாசலில் பந்தல் போடுறதுக்கு பந்தல் போடுற ஆட்கள் எல்லாம் வந்து விட்டார்கள். அதற்கான வேலைகள் தொடங்கிவிட்டது. இன்னும் வக்கீல் குமாஸ்தா வரல. அப்போ ஒரு பிச்சைக்காரன் வந்து வாசலில் நின்னான். பிச்சைக்காரனுடைய நிழல் கூட அண்ணா வீட்டு வாசலில் விழக்கூடாது, அவருக்கு பிடிக்காது. அவன் வெளியூர் பிச்சைக்காரன். கையில் வச்சிருக்கிற அந்த துந்தனாவை மீட்டிக்கொண்டே தன்னுடைய கம்மிய குரலில் பாடத் தொடங்கினான். காஞ்சிமாபுரியில் வாழும் காமகோடியே வாவா, வாங்கையுடன் வந்தனக்கு வரமருள வாவா,
டேய் என்ன பண்ண, மறுபடியும் பாடு. காஞ்சி மாபுரியில் வாழும் காமகோடியே வா வா, வாங்கையுடன் வந்தனக்கு. வாங்கையுடனா? ஆமாங்க, வாங்கையுடனா வாஞ்சையுடனா? வாங்கதானுங்க, வாஞ்சை இல்லை இல்லைங்க. ஏன்? எங்கள் குருநாதர் அப்படி தாங்க சொன்னார். யார் உங்கள் குருநாதர்? முருகப்பண்டாரங்க. அவர் இப்போ எங்கே இருக்கிறார்? சமாதி ஆயிட்டாருங்க. சரி, போனால் போகிறார், இனிமேல் நீ வாஞ்சையுடன் அப்படின்னு பாடு அப்படின்னாரு. அவர் வாங்கைன்னு தாங்க சொல்லுவார். அப்போ உனக்கு அரிசி கிடைக்காதே? அவன் சொல்கிறான், வேண்டாமே. இல்லை, வேணும்னு தான் கேளேன், அரிசி கிடைக்குதான்னு பார்ப்போம். நீங்களும் வேணும்னு தான் கேளேன், நான் வாஞ்சையுடன்னு பாடுறேனான்னு பார்ப்போம். சி நாயே, நிற்காத, போ போ. இப்போ நானா வள்ளுன்னு விழுவுறேன்? பந்தல் போட்டுக்கிட்டு இருக்கவன் சொன்னான் அந்த பிச்சைக்காரன்ட்ட, ஏய்யா, பிச்சை கேட்க வந்த இடத்துல என்னையா தர்க்கம் பண்ணுற அப்படின்னு. குருநாதர் சொன்னானா இவன் சொல்ல மாட்டானா? ஆமாய்யா, சொல்லத்தான் மாட்டேன். சொல்லுங்கிறது மனுஷால் கண்டுபிடிச்சது. ஒரு காக்காவை கிளின்னு 400 பேர் சொன்னால் அது கிளி தான் அப்படின்னா. டேய், இப்போ நீ போறியா இல்லையா? அப்போ தான் நான் போனேன். அண்ணா விடுங்கண்ணா, அப்போ ஒன்றும் தெரியாத பயலாக்கும் அப்படின்னு. யார் அவனா? ஒன்றும் தெரியாத பைய. நீனா ஒன்றும் தெரியாத பைய. அவன் பாயிண்டாக பேசுகிறான்டா, பிடிவாதக்கார பைய. இது நடந்து 1 வாரம் ஆயிடுச்சு. நான் எதுக்கு உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறேன்னு சொன்னால், அண்ணாவுக்கு ஒரு சின்ன அபஸ்வரம் பிடிக்காது, சின்ன ஒரு வார்த்தை பிசகு பிடிக்காதுங்கிறதுக்காக சொல்கிறேன். அண்ணா பந்தியை அப்படியே ஏறிட்டு பார்க்கிறார், அப்படியே பார்த்து கொண்டு வருகிறார். கூடத்தை பார்த்தார். திடீரென அவருடைய முகம் இருண்டது, புருவம் நெளிந்தது, மூக்கு இதழ் விரிந்தது. டேய் பஞ்சாமி, அண்ணா! பக்கத்தில் ஓடினேன். என்னடாங்க, எங்கண்ணா? அண்ணா காட்டிய திசையில் பார்த்தேன். பந்தியில் ஒரு பரதேசி உட்கார்ந்திருந்தான். நடுப்பருவத்தை கடந்து கிள பருவத்தில் காலடி வைத்துவிட்ட பருவம். பசியும் பட்டினியுமாக இருப்பதின் காரணமாக எலும்பும் தோலுமான உடம்பு, நரைத்த தாடி, முகமெங்கும் நரைத்த தாடி, ஒரு ஒழுங்கு இல்லாத குரங்கு தாடி, கண்ட தண்ணீரிலும் நனைத்து நனைத்து பழுப்பேறி ஒட்டு போட்ட வேட்டி, பக்கத்திலேயே ஒரு துணி மூட்டை. எப்படித்தான் வந்தான் என்றே தெரியவில்லை. நல்ல அமிர்தத்தில் ராகு வந்து அமர்ந்தது போல வந்து உட்கார்ந்து விட்டான். எப்பட்றா வந்தாவன்? என்ன பதில் சொல்ல முடியும் அண்ணாவுக்கு மௌனத்தை தவிர? நல்லா இருக்குடா நிர்வாகம், போடா போய் எழுப்புடா அந்த கழுதைய. அண்ணா உட்காந்துட்டானே அண்ணா என்றேன் மெதுவாக. அப்படியா, மன்னிக்கணும். அண்ணா குடுகுடு என்று ஓடினார். போய் அந்த பரதேசியின் இலை முன்னாலே நின்னார். அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருந்த 200 பேரும் அண்ணாவை பார்க்கிறார்கள். டேய் எந்திரா. இலை போடப்பட்டு விட்டது, அதில் பதார்த்தங்கள் பரிமாறப்பட்டு விட்டன. அவன் அதிலிருந்து ஒரு காயை எடுத்து வாயிலே போட்டு விட்டான். அதை மென்று கொண்டிருக்கிறான். இன்னும் அவன் தொண்டைக்குள்ளே கூட அது இறங்கவில்லை. கையில் எச்சைப்படுத்தப்பட்டிருக்கிறது இலையில். எந்தர்ரா? அவன் பரிதாபமாக தலையை தூக்கி பார்த்தான். எந்தர்ரா? பசிக்கிறது, எச்சில் பண்ணிட்டேன். அண்ணா அப்படியே ஒரு லாவினார் அவனுடைய தலைமுடியை. உடும்பு பிடி. எந்தர்றான்னு சொல்கிறேன், விளக்கமாக சொல்லிகிட்டு இருக்கிற.
அவரை பிடித்து அப்படியே தூக்குகிற போது அவனை அறியாமலேயே அவனுடைய இடதுகை அந்த துணி மூட்டையை அணைத்து கொண்டது. அவனுடைய எலும்பு கால்கள் தரையில் ஊனி எழுந்தன. கூடம், வாசல், திண்ணை, பந்தல் எல்லாவற்றையும் கடந்து அவனை அப்படியே தள்ளி கொண்டு போய் தெருவில் தள்ளி விட்டார். அப்படியே போய் அவன் குப்புற விழுந்தான். அப்பா, அம்மா, பாவி அப்படி என்று அப்படியே மெதுவாக எழுந்தான். அவனால் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை. பசி கைக்கு கிடைத்தது வாய்க்கு கிடைக்கவில்லை என்று சொல்வார்கள். இங்கே கைக்கு கிடைத்து வாய்க்கும் ஒரு துண்டு கிடைத்து வயிற்றுக்கு கிடைக்காமல் போய்விட்டது. அந்த பசியின் கொடுமையால், ஆற்றாமையால், கோபத்தால் அவன் உதடுகள் எல்லாம், உடம்பெல்லாம் அப்படியே துடித்தது. அப்படியே கோபத்தில் வார்த்தைகள் தொண்டை கிளிய கீச்சிட்டு கொண்டு, யோ வக்கீல், நீ நன்னா இருப்பீரா? இலையில உட்கார்ந்து எச்சில் பண்ணவன யமகாதக நாட்டை இப்படி இழுத்து கொண்டு வந்து வெளியே தள்ளிடுறேன், நீ நல்லா இருப்பீரா? அப்படி டேய் போறையா நொறுக்கட்டுமா என்றார் அண்ணா. போறையா? போறேன், ஆனால் நான் மறுபடியும் வருவேன். இதே தேதி, அடுத்த மாதம் இதே தேதி உன் வீட்டு வாசலுக்கு நான் வருவேன். அப்போ நீ எனக்கு அழுதுகிட்டே சோறு போடுவேன். ஆமாம். விடு விடு என்று நடக்க தொடங்கிவிட்டான். எனக்கு சுரேறுச்சு. என்னமா சொல்லிட்டு போயிட்டான். அண்ணா ஒரு சின்ன அமங்கலத்தை கூட ஏற்றுக்கொள்ளாதவர். ஒரு மங்களகரமான நிகழ்வு நடக்கிற இந்த நேரத்தில் எவ்வளவு அமங்கலமாக சொல்லிட்டு போயிட்டான். அண்ணா சீரினார். டேய் அவனை போய் இழுத்துட்டு வாடா, அவனை நொறுக்குனாதாண்டா ஆகுனார். அண்ணா வாங்கண்ணா நீங்கள் என்று அண்ணாவை அணைத்து கொண்டு அப்படியே வீட்டுக்குள் போனேன். அன்று மாலை இசை கச்சேரி நடந்தது. அண்ணாவுக்கு பிடித்த அந்த பூங்கால் குளத்து பர்வதம் பாடினாள். மணமகனும் மணமகளும் உட்கார்ந்து அந்த இசையை கேட்பதற்காக தனியாக ஒரு சோபா போடப்பட்டு அங்கே உட்கார வைக்கப்பட்டிருந்தார்கள். அண்ணா முன்னிருக்கையில் உட்கார்ந்து கொண்டு 2 மணி நேர கச்சேரியிலே 2000 முறை ஆகா ஓஹோ என்று விரலை விட்டு தலையை சிரகம்பம் செய்து தலையே ஒடிந்து விடுமோ என்று சொல்லுகிற அளவுக்கு அப்படியே தலையை ஆட்டி ரசித்து கொண்டிருந்தார். அவளுக்கு இசை ஞானம், நல்ல இசைஞானம், குரலும் நல்ல குரல். ஆனால் அவள் 3 குழந்தைக்கு தாய் என்பதை குரல் காட்டிக்கொண்டே வந்தது. அண்ணா ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தார். இடையில் ஒரு முறை மணமகன் எந்திரித்து கொள்ளை பக்கம் போனான். கொஞ்ச நேரத்தில் அண்ணாவுடைய மனைவி ஓடி வந்து, டேய் பஞ்சு, அண்ணா அழைச்சிட்டு வாடா என்று பரபரப்பாக சொன்னாள். நான் போய் அண்ணாவையும் அழைச்சிக்கிட்டு போனேன். அடுக்கலையில் மணமகன் பிரக்கை இல்லாமல் கீழே படுத்து கிடந்தான். பக்கத்தில் பெண்கள் எல்லாம் நின்று கொண்டிருந்தால், ஒருவள் விசிறி கொண்டிருந்தாள். கொல்லை பக்கம் போனானா, ஒரு முறை வாந்தி எடுத்திருக்கிறான். அப்புறம் எழுந்திரிச்சு வர்றப்ப தலை சுத்துற மாதிரி இருக்குன்னு அவனே முனகிட்டு அடுக்கலைகிட்ட வர்றப்ப கீழே டமார்னு விழுந்துட்டானா. கீழே குனிஞ்சு, அண்ணா குழந்த என்றார். நான் கீழே குனிஞ்சு, விஸ்வநாதா. அவன் ஒன்றும் பதில் சொல்லவே இல்லை. அண்ணாவின் முகத்தை பார்த்தேன். அவருடைய முகத்திலே ஒரு இருள் தெரிந்தது, கவலை தெரிந்தது. அண்ணா கவலைப்படாதீங்கண்ணா, இதோ போய் டாக்டரை கூப்பிட்டு வந்துடுறேன் என்று ஓடினேன். போயிட்டு டாக்டரை அழைத்து வந்தேன். டாக்டர் வந்தார், தட்டி பார்த்தார், கொட்டி பார்த்தார், அவனுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டார். அவனுக்கு இன்னும் மயக்கம் தெளிகிற மாதிரி தெரியல. அவரே போய் அவருடைய பெரிய டாக்டரை கூட்டிகிட்டு வந்தார். 2 பேருமா வந்து பரிட்சித்து பார்த்து விட்டு அவங்கக்குள்ளே ஏதோ பேசுனாங்க.
அவங்க ஏதோ கோமா காமான்னு ஏதோ வைத்திய பாஷையில் பேசிக்கிட்டாங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியல. அவனுடைய மயக்கம் தெளிவதாக தெரியவில்லை. நாட்கள் கடந்தன. 1 வாரம் ஆயிற்று, 10 நாள் ஆயிற்று, 12 நாள் ஆயிற்று. யாராரோ வந்தாங்க. மருத்துவர்கள் வந்தார்கள், வைத்தியர்கள் வந்தார்கள், டாக்டர்கள் வந்தார்கள், மந்திரிப்பவர்கள் வந்தார்கள், மாந்திரிகர்கள் வந்தார்கள். யாராரோ வந்து என்னென்னமோ வைத்தியம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. திருச்சியிலேருந்து 2 டாக்டர் வந்தாங்க. மெட்ராஸிலேருந்து 5 டாக்டருங்க வந்தாங்க. கல்கத்தாவிலேருந்து ஒரு வைத்திய நிபுணர் வந்தார். ஃப்ளைட்டில் வந்தார். வந்து அவனை சோதித்து பார்த்தார். சோதித்து பார்த்துட்டு சொன்னார், இன்னும் 48 மணி நேரம் கழித்து இந்த பையன் விழித்து பார்த்தான் என்று சொன்னால் அவனுக்கு இந்த மருந்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மருந்தை பரிந்துரைத்து எழுதி கொடுத்தார். கொடுத்துட்டு அவருக்கு ஃபீஸாக 1000 ரூபாயை வாங்கிட்டு போயிட்டார். அவ்வளோ பெரிய டாக்டர் சொன்னது பொய்யாவா போயிடும்? கரெக்டாக 48 மணி நேரம் 2 நாள் கழித்து 3வது நாள் காலையில் அவனுடைய சப்த நாடியும் அடங்கிவிட்டது. எல்லாம் ஒரு மாயாஜாலம் போல இருந்துச்சு எனக்கு. எவ்வளவு வேகமாக நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ணாவினுடைய ஒரே வாரிசு, அண்ணாவினுடைய ஒரே ஜெகம், அவன்தான் அவருக்கு எல்லாமே. அது அழிந்து விட்டது. அவன் மகன் இறந்து விட்டான். அண்ணா அழுதார், தேம்பினார், அரற்றினார், கதறினார். சில சமயம் அப்படியே சூனியத்தை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்திருப்பார். நாங்களும் அவர் போக்குக்கே விட்டுட்டோம். கொஞ்சம் அவருக்கு மனசு அழுதாகிலும் ஆறுதல் அடையட்டும் என்று. ஒரு முறை அண்ணா இப்படி சூனியத்தையே பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தார். அப்படியே உட்காந்துக்கிட்டே சிரித்தார். பேய் சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. டேய் பஞ்சு, ஏன் சிரிக்கிறேன்னு பார்க்குறியா? நான் ஒன்றும் பதில் சொல்லலை. அவரே சொன்னார், நாளைக்கு என்ன தேதி தெரியுமாடா? 5ஆம் தேதி கிரகப்பிரவேசம் நடந்த நாள். என்னுடைய மகனின் இறந்த 12வது நாள். என் உயிர் என்னை விட்டு போன 12வது நாள். அந்த பரதேசி ஆணி அடித்த மாதிரி எப்படி சொல்லிட்டு போனான் பாத்தியா என்று சொன்னார். எனக்கு ஒன்றும் நினைவுபடுத்தவே வேண்டியதில்லை. நான் சதா அந்த நினைவிலேயே தான் இருக்கிறேன். அடுத்த நாள் அண்ணாவுடைய மகனுக்கு கர்ம காரியங்கள் செய்வதற்கான பணி தொடங்கி இருந்தது. காலை 8 மணி இருக்கும். வீட்டு வாசலில் அந்த பரதேசி வந்து நின்னான். ஒரு சவம் உயிர் பெற்று வந்தது போல. அந்த கிரகப்பிரவேசத்து அன்னைக்கு எப்படி வந்தானோ அதே கோலத்தில் வந்து நின்னான். எனக்கு அவனை பார்த்ததும் அவன் கழுத்தை திருகி கொன்னரலாமான்னு எண்ணம் வந்தது. ஆனால் என் உள்மனம் அஞ்சியது. அண்ணா அவனை பார்த்தார். பார்த்ததும் தேம்பினார். சார், வருத்தப்படாதீங்கோ, நான் உங்கள் புண்ணில் கோலிடுறதுக்காக வரல, வார்த்தை தவறக்கூடாதுல்ல, அதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னார். அண்ணாவால் தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல. அவர் வேறு திசையில் தலையை திருப்பிக்கிட்டு பல்லை கடித்து உதட்டை கடித்து கண்களில் வலிகிற அந்த கண்ணீரை துடைத்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு, யோ உன் வாக்கு பலிச்சிருச்சியா? வாக்காவது பலிக்கிறதாவது நடக்கிறது நடந்து தானே தீரும். நீ தானே சாபம் விட்ட.
நான் சாபம் இல்லை, என் பசி சாபம் விட்டுச்சு. இது நடக்கிறதுக்கு அதுதான் காரணம்னு நான் நினைக்கல. ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருந்ததை அது சொல்லியிருக்கலாம். வருங்காலத்தெல்லாம் சொல்கிறத திறன் உனக்கு இருக்கா? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா வாயில் வந்ததை சொன்னேன். யோ, இவ்வளவு அறிவாளியாக இருக்கியே, அப்புறம் ஏயா சோத்துக்கு அலையிற? அறிவாளியாக இருந்தால் வக்கீல் வேலை தான் செய்யணுமா? சோத்துக்கு அலையாமல் இருந்துட முடியுமா? என்ன சொல்கிற நீ? எனக்கு ஒன்றும் புரியலையே. உனக்கு புரியாதியா? அந்த பந்தியில் நீ பெரிய மனசால்னு நினைக்கிறவங்க பற்றியில் நான் உட்காந்து சாப்பிட்றத உன் மனசால் ஏற்றுக்க முடியல. உன்னுடைய அகங்காரம், உன் மன அகங்காரம் அவ்வளவு பஞ்சையா, அவ்வளவு தக்கையா, அவ்வளவு வலுவில்லாமல், ஒரு பலம் இல்லாமல் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் தெம்பு வேணும் இந்த மனசுக்கு. அந்த தெம்பு வேணும்னா கொஞ்சம் அன்பு வேணும். அந்த அன்பு ஒன்றிடத்துல இல்லை. ஒரு அன்பு மட்டும் கொஞ்சோண்டு இருந்திருந்தா அது அத்தரை போல் பரிமளித்து இருக்கும். சிமெண்ட் இருக்கு, அது வலுவில்லாதது மாதிரி தான் தெரியுது. கொஞ்சோண்டு தண்ணி கலந்துட்டா கெட்டியாக வஜ்ரம் மாதிரி ஆயிரும். அப்புறம் சுத்தியில் வச்சு தான் அதை அடிக்க முடியும். ஆனால் உன்னுடைய அகங்கார மனசு அதை ஏற்றுக்கல. பட்ட பகலில் வெட்ட வெளியில் எல்லாரும் பார்க்குறப்ப பாண்டி ரெட்டை கொலை பண்ணான். நீ அவனை சட்டத்தின் பிடியிலிருந்து அவனுக்கு தண்டனை கிடைக்காத அளவுக்கு காப்பாற்றி விட்ட. அப்படிப்பட்ட உன்னுடைய அகங்கார மனசு சமூகத்தில் நீ பெரிய மனுஷன் நினைக்கிற வைரத்தோடு போட்டவன், பலவேலி நிலம் உள்ளவன், மோட்டார் வைத்திருப்பவன், இவர்களோடு சேர்த்து ஒரு பரதேசியும் ஒரு தரித்திரமும் சேர்ந்து அமர்ந்து சாப்பிடுவதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கண் குளிர காது குளிர அதை பார்த்து ரசிக்கிற மனம் உனக்கு இல்லாமல் போயிடுச்சு. வந்து கிடைச்சிட்டார். உன்னை பொறுத்த வரைக்கும் வைரக்கடுக்கன் போட்டவன், பலவேலி நிலம் உள்ளவன், மோட்டார் வைத்திருப்பவன், அதுக்கப்புறம் உனக்கு கண்ணே தெரியல. அண்ணா அப்படியே சூன்யத்தை பார்த்து கொண்டு நின்று தேம்பினார். யோ காலதேவர, கால் வலிக்கலையா? உட்கார்ந்து பேசியா என்றார். காலதேவர் கண்குளைய, வயிறு குளைய, விழா எலும்புகளின் தோல் விம்ம, ஈஸ்வரா என்று வீட்டு வாசலில் அப்படியே பசியின் வடிவாக அமர்ந்தான்.